ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேபிளை வந்து பழைய டேபிளை எப்படி புதுசு பண்ணுறது, நான் எப்படி புதுசு பண்ணேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து என்கிட்ட இருக்கிற டேபிள். இந்த டேபிள் என்கிட்ட வரும்போது ரொம்ப வந்து மேலே ஃபுல்லாக துரு பிடிச்சிருந்தது, கீழே காலெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது. ஸோ கடையில் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட்டோம். பெயிண்ட் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்கள் வேண்டாம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்குற வரைக்கும் இதை மாற்றுறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நீட்டாக அழகாக தெரியணுமே, அதனால் மேலே வந்து முசலாவை போட்டு கவர் பண்ணியிருந்தோம். இந்த வால்பேப்பர் வந்து நான் மீஷோவில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் அண்ட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கொஞ்சம் அளவெல்லாம் கொடுத்துருக்காங்க, 10, 20 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது அண்டு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளோட ஏஜ் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 30லேருந்து ஒரு 32 வருஷம் இருக்கும். எனக்கு தெரியல, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டேபிள் வந்து எங்கள் வீட்டில் இருந்தது. ஸோ இது வந்து எங்கள் அம்மாவோட டேபிள். எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் இந்த டேபிள் வந்து டேமேஜாக இருந்தாலும் எனக்கு வேணும் அம்மாவோட ஞாபகார்த்தமாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளை நானே வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த வால்பேப்பரை பார்த்திங்கன்னா நம்ம எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். கொஞ்சம் கூட ஏர் பபிள் இல்லாமல் வந்து ஒட்டினா தான் அது பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அப்படியே டேபிள் மாதிரியே இருக்கும், மர டேபிள் மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப பார்த்து ரொம்ப டைம் எடுத்து நான் வந்து அதை ஏர் பபிள் இல்லாமல் நான் வந்து ஒட்டுனேன். அதுக்கப்புறம் கீழே அந்த பெயிண்ட் இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டஸ்ட்டாகவும் ரொம்ப அழுக்காகவும் துரு பிடிச்சிருந்தது. லைட்டாக துரு பிடிக்கல, ரொம்ப அழுக்காக இருந்தது. ஸோ அதுக்கு நான் வந்து பெயிண்ட் கடையில் போயிட்டு இந்த மாதிரி ஸ்டீல் டேபிளுக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும், டார்க் க்ரீன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பெயிண்ட் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா சைடும் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழகாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்களாகவே வந்து எதையாவது வந்து பெயிண்ட் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி வால்பேப்பர் இது பண்ணியோ உங்கள் அம்மாவோடது, பாட்டி தாத்தா காலத்தோடது ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய டேபிள் வந்து இப்படி தான் இருந்தது. இந்த ட்ரா அண்டு லாக்கருக்கு உண்டானதுலேயும் நான் வந்து வால்பேப்பர் தான் நான் வந்து ஒட்டியிருக்கிறேன். அந்த கீ போடுற இதையும் அந்த ஹேண்டிலையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் வந்து வால்பேப்பர் வந்து நான் ஏர் பபிள் இல்லாமல் ஸ்டிக் பண்ணேன். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. முன்ன இருந்த டேபிளுக்கும் இப்போ இருந்த டேபிளுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு வந்து நான் செலவு பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200லேருந்து 250 ரூபா இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து இருக்காது. அண்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள், முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் மீதி இருந்த பெயிண்ட்டை நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ரேக் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டஸ்ட்டாக ஒரு மாதிரி அதோட சில்வர் கலர்லாம் போயிட்டு இதாக இருந்தது. ஸோ அந்த பெயிண்ட்டையும் வேஸ்ட்டு பண்ணாமல் என்ன பண்ணிட்டேன், அதையும் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரேக் வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் கழுவிட்டு தொடச்சிட்டு பெயிண்ட் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அந்த எந்த இடத்துல நான் வந்து அதை வச்சுருந்தேனோ அதே இடத்துல எல்லா திங்ஸையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது என்னோடய ரேக், எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ நம்மளோட வீட்டில் இருக்கிற திங்ஸே நம்ம எதை வந்து நம்மளோட இனோவேஷனால் எப்படி வந்து மாற்றி இது பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி நம்ம வீட்டை நம்மளே வந்து அழகாக்கிக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டேக் கேர், பை பாய்.